உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையல, குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்துல உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போகுது, நிறைய லேண்ட் வாங்க போகிறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்கள். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் நிறைய பழகியிருக்கேன், கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். காரணம் என்னவென்றால், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அடித்தாலும் கத்துனது கிடையாது, ஓடினது கிடையாது, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பலன்களை என்னெல்லாம் நடக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த மகரத்தை தான் குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முதல் 3 யோகங்கள். 1, 7ஆம் இடத்தில் குரு உச்சம். இதை எப்படி கருதலாம் என்றால், 7ஆம் இடத்தில் உச்சம் என்றால் என்ன? நிறைய பேர் ஃபாரின் போகிறீங்க, நிறைய பேர் ஃபாரின் போகிறீங்க. 2வது, நிறைய பேருக்கு காதல் வரப்போகிறது. ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான். மின்னலே மின்னலே இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடடா, ஏ சேட்டா, ஏ மம்முட்டி, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றால் காதல் அப்படி வரும். உங்களுடைய பழைய காதல் எல்லாம் ஞாபகம் வரும். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதை போல ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. மனம் மகிழ்ச்சியில் திளைத்தாடும். பழைய காதல் எல்லாம் வரும், எல்லாம் வரும். காரணம் என்னவென்றால், 7ஆம் இடத்து குரு என்பது காதலை கொடுப்பது. 7ஆம் இடத்து குரு என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை சேர்த்து வைக்கிறது. நிறைய பேர் வீட்டில் தேவையே இல்லாமல் டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கும், அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த டைவர்ஸ் பிரச்சனை எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று சேர்த்து வைக்கிறார் இந்த குரு பகவான். நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இருக்கும். எதுக்கு சண்டைனே தெரில சார், இது ஒரு பிரச்சனைன்ட்டு பேப்பரை போட்டு போயிட்டா சார். பேப்பரை போட்டு போயிட்டான்னா, பேப்பர்னா டைவர்ஸ் பேப்பரை சொல்கிறார். பேப்பரை போட்டு போயிட்டாங்க சார், அதுக்கப்புறமா பெரிய இது பண்ணி சேர்த்து கூட்டு வர வேண்டியதாக போச்சு, போன்றவைகள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி, அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. 7ஆம் இடத்து உச்சம் என்பது வேற என்னெல்லாம் சொல்லலாம்னா, கடல் தாண்டி குளிர் பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய யோகம். அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது, கனடா ஒன்டேரியோ போகிறது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி இதுக்கு ஆஸ்திரேலியா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் இடம் என்பது அத்தனை பவித்திரமான ஒரு இடம், வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லும் இடம். இந்த 7ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த 7க்குடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. உபஜயஸ்தானம், உபஜயஸ்தானம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானம். அதுதான், அது அந்த வீடு தான் உங்களுடைய பாதகாதிபதியுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. பாதகாதிபதி, பாதகாதிபதினா என்ன? கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த 11ஆம் இடத்துக்குடைய செவ்வாய். அப்போ இந்த பாதகாதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்த்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி பூமி லாபத்தை தருகிறார். அப்போ என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, பெருசாக இடம் வாங்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம்னா அது இந்த நேரம்தான். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கிற இந்த முத்தான நேரம் இந்த நேரம்தான். இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்து விட்டார். அடுத்ததாக இந்த செவ்வாய் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார், மகரத்தை பார்க்கிறார். மகரத்தை செவ்வாய் பகவான் உடம்பை பார்க்கும்போது தேகபலம், தேகபலம் தான், பாதபலம் தான்,
உடம்ப தெம்பு பண்றார் இந்த குரு பகவான். குரு உடம்ப ஒரு வஜ்ரமாக்குறார். இதெல்லாம் பண்றார். அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்றார்? 3ஆம் பார்வையாக, அது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிநாதன் சனி 1, 2 குடையவன் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறான் அல்லவா? அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உடல் வலிமை என்பது ஏற்படுகிறது. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் என்பது மேம்படுகிறது. இது எல்லாத்தையும் குரு பகவான் பண்றார். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் 2 குடையவன் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்ற இந்த குருவை அந்த சனியை குரு பார்த்து தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். இந்த குரு 7க்கு வந்தது ஒரு சிறப்பு. அடுத்து 11ஐ பார்ப்பது ஒரு சிறப்பு. உடம்பை பார்க்கறது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பாக உங்களுடைய 1, 2 குடையவன் 3ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு. இந்த 3 முக்கிய சிறப்புகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஃபாரின் போக போகிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்னால ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சார் எனக்கு எனக்கு வந்த பார்ட்னர் எனக்குன்னு ஒருத்தக்கிறான் சார். நான் அந்த கடையை ஆரம்பிக்கும் போது வந்தான் சார், அவன் நான் தான் உன் பார்ட்னர்னு சொன்னான் சார். எதுக்கு வந்தான்னே தெரில. அன்னைக்கு போனவன் சார் இன்னைக்கு வரைக்கும் வரல. லாபம் மட்டும் கரெக்டாக மாதம்னா கேட்குறான் சார். அந்த மாதிரி அது இல்லாமல் நல்ல பார்ட்னர்ஷிப், உங்கள் கூட நின்று வேலை செய்கிற நல்ல பார்ட்னர்ஷிப்பை பார்ப்பீங்க. 7க்குடைய குரு பகவான் உச்சமாகும் போது புது பார்ட்னர் உங்களுக்கு வியாபாரத்தில் அறிமுகமாவார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்களாக நடக்க போகிறது. கலக்குங்க. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன். உச்சம் பெற்ற குருவாகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2, 3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேர். 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்யம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்கே இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற
ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.